ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பெரிய வியாழன் மாலை ஆராதனை வேளைக்காக, உம்முடைய அருளுக்காக, ஆசிக்காக, உம்முடைய ஆவியின் வரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னமைகளோடு இருந்து ஆராதனையிலே உம்மை புகழ்ந்து பாடும் பொழுதும், உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுதும், திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுதும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் அனைவரோடும் தங்கியிருந்து வந்திருக்கிற மக்கள் அனைவரும் இறையாசி பற்றி செல்லும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய கிருபைக்கு பராமரிப்புக்கு எங்களை ஒப்படைக்கிறோம். நீரை ஏற்று வழி நடத்தி ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் சுவாமி. ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய திருமறையின் பகுதிகளை படித்து அதனால் அகலங்களை அறிந்து கொள்வதற்கு தூயமார் திருச்சபையோடு இணைந்து அடியன் இருக்கிற பெரும் முயற்சியில் உம்மை முழுமையாய் வெளிப்படுத்தும்படி மீட்பர் கிறிஸ்து இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுடைய தூய மார்க் திருச்சபை மக்களே, உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு வந்து இந்த மாண்டி தெஸ்டே இந்த வழிபாட்டில் நான் வழிபடவும், உங்களோடு இறை செய்தி பகிர்ந்து கொள்ளவும் இறைவன் கொடுத்த இந்த அளப்பெரிய வாய்ப்பிற்கு நான் அவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய தலைமை ஆயர் அருட்பணி சுரேசனன் அவர் தூய மார்க்கு திருச்சபைக்கு வந்த பிறகு என்னை மீண்டுமாக அழைத்திருக்கிறார்.
அவருக்கு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உண்டு. ஒருவேளை இன்னும் சரக்குலினா கூப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு என்ன அங்கீகரிக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த ஆலய வழிபாட்டில் நான் கலந்து கொண்டு அருளுரை ஆற்றும் போது எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அவரிடத்தில் இறையியல் கற்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை. நான் அவரோடு சமகாலத்தில் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் முந்தைய காலங்களில் கிடைத்ததில்லை. இப்பொழுது அவரோடு இணைந்து திருப்பணி ஆற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனாலும் அவருக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அவர் திருமண்டலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பேராயருடைய தலத்தில் பயிற்சி பெற்றவர். நான் அவருடைய அண்ணனுடைய களத்தில் உடமிடப்பட்டவன். அந்த அளவில் எனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய, எங்களை அறியாமலே ஒரு தொடர்பு உண்டு. ஒரே களத்தில் இருவரும் பயிற்சி பெற்றவர்கள். இன்னும் இந்த திருச்சபையை வழிநடத்தி வருகிற செயலர், பொருளர் உள்ளிட்ட அத்தனை சேகர உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் வரலாற்றில், திருச்சபை வரலாற்றில், கிறிஸ்துவ வரலாற்றில் மிக முக்கியமான நாள். நாம் கிறிஸ்துவ வாழ்வை மீண்டும் மீண்டும் உறுதி செய்வதற்கு நம்மை வழிநடத்துகிற ஒரு திருநாள். அது அப்படித்தான் இந்த நாளை நம்ம பார்க்கணும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றமும் நம்முடைய திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருமன்றம் இந்த நாளில் சிந்திக்கும்படி நம்ம கொடுத்திருக்கிற ஒரு கருப்பொருள் யூக்கரிஸ்ட் ரிமெம்பரிங் ஜீசஸ் என்கிற ஒரு கருப்பொருள். நற்கருணை என்பது இயேசுவை நினைவு கூறுதல் என்கிற ஒரு கருப்பொருளில் பேசுவதில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் என்று நாம் சொல்வதற்கு காரணம், வேறு சமயங்களில் சில அடையாள குறியீடுகள் உண்டு. சில ஒரு கருத்துருவாக்கங்களை உருவாக்குவதற்காக சில அடையாள குறியீடுகளை வைப்பதுண்டு. இது எல்லா சமயங்களும் தன் சமயத்தினுடைய கோட்பாடுகளை முன்னெடுப்பதற்கான சில அடையாள குறியீடுகளை வைப்பதுண்டு. அது நமக்கு தெரியும். ரொம்ப அந்த ஆங்கிளை நம்ம பிற சமயங்களை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம், அது தவறில்லை. பட் அந்த அடையாள குறியீடு என்பது வேறு ஒரு கருத்தை, வேறு ஒரு போக்கை அது கற்றுக் கொடுக்கிறது. நாம் அதற்குள் செல்வது இப்போது அவசியம் இல்லை. ஆனால் நாம் வாழ்வு நெடுங்கிலும் கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்வதற்கும் அவர்களுக்கு சாட்சியான குமுகாயமாக வாழ்வதற்கும் மிக அடிப்படையான ஒரு கூறுபாடு என்றால் அது நற்கருணை என்பதுதான். நாம் மாதத்தின் தொடக்கத்தில் எடுத்தாலும் சரி, மாதத்தில் இருமுறை திருவிருந்து வழிபாட்டில் கலந்து கொண்டு ஆண்டவரின் உடலையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டாலும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாள குறியீடாக அது செயல்படுகிறது. அதை நாம் பார்ப்பதற்கு முன் இந்த யூக்கரிஸ்ட் என்கிற நற்கருணை என்கிற இந்த வழிபாட்டு முறை அல்லது இந்த அடையாள குறியீடு எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது என்பதை ஒரு சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு இன்றைய நாளுக்குரிய கிறிஸ்து விரும்புகிற, கிறிஸ்து கொடுக்கிற, கிறிஸ்து நம்மை வழிநடத்துவதற்காக கொடுத்திருக்கிற அடையாள குறியீட்டை பற்றி பிறகு நாம் சிந்திப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள், எக்ஸோடஸ் விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், திருமொழிகள் 1 தொடங்கி 13 வரை இருக்கிற பகுதிகள் மிக முக்கியமான சில நாம் இன்று கொண்டாடுகிற அல்லது நாம் நினைவு கூறுகிற இந்த நற்கருணையோடு தொடர்புடைய ஒரு விழா தான் பாஸ்கா விழா என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த பாஸ்கா விழா எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற்று வருவதற்காக அன்று இரவு, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் உறங்கா இரவு, அந்த இரவு ஆண்டவர் இயேசுவின் திருப்பணிகளிலும் இந்த பெரிய வியாழன் என்று சொல்லக்கூடிய மாண்டி தேர்ஸ்டே என்பதும் உறங்கா இரவு. அன்று இஸ்ரேல் மக்கள், நமக்கு தெரியும், மோசேவை அழைக்கும் பொழுது முற்செடி எரிகிறது. ஆனால் அது எரிந்து தீந்து போகவில்லை.
ஆனால் தணல் மட்டும் இருக்கிறது. அதனுடைய விளக்கமே இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்வுக்காக ஏங்கொலி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செத்து மடியவில்லை. நீ எப்போதாவது மீண்டும் வருவாய், அவர்களுக்கு விடுதலை தருவாய் என்கிற அந்த நோக்கத்தில் அந்த முச்செடியை ஆண்டவர் அங்கு காட்டுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு எகிப்தில் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல், அழுகுரல் யாவேக்கு கேட்கிறது, இறைவனுக்கு கேட்கிறது. இதன் நீட்சியாகத்தான் மோசே அழைக்கப்பெற்று அவர் பலமுறை அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இப்பொழுது கிளைமேக்ஸ் நிறைவு பகுதியாக இன்று இரவு அவர்கள் பயணப்பட்டு விடுதலை பெற்று அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிற இரவு. அந்த நாளை மிக முக்கியமான, வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இன்று வரை இஸ்ரேல் மக்களினுடைய வம்சாவளியில் எஞ்சியிருக்கிற யூத சமூகம் இதை கொண்டாடி மகிழ்கிறது. அன்ற இரவு, அந்த உறங்கா இரவு மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லுகிறது. இந்த இரவில் நீங்கள் எதை உண்ண வேண்டும், எப்படி நீங்கள் தயாராக வேண்டும், இந்த எகிப்தை விட்டு நீங்கள் செல்வதற்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணுன்றத மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மோசேக்கும் ஆரோனுக்கும் கூப்பிட்டு சொல்றதுதான் இந்த நிகழ்வு. 1வது வசனத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். இதெல்லாமே ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சது அந்த பகுதி. இப்ப இதுல மிக முக்கியமான இதில் வெட்டப்படுகிற ஆட்டின் ரத்தம் அந்த இஸ்ரேல் மக்களுடைய வீட்டினுடைய முகப்பில் அந்த சட்டத்தில் பூச சொல்றாருங்க. நமக்கு தெரியும், இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும். இந்த இப்படி பூசப்படும் பொழுது யாவே அல்லது இறைவன் இவர்களை விடுவிப்பதற்காக ஆண் வம்சாவளி விலங்கு தொடங்கி ஆண்கள் அத்தனை பேரையும் நான் அவர்களை சங்காரம் செய்வேன், அவர்களை வீழ்த்துவேன், அவர்களை கொல்லுவேன். அப்படி நான் வரும் பொழுது இஸ்ரேல் சமூகத்தில், இஸ்ரேல் மக்களுடைய வீட்டில் அப்படி ஒரு ரத்த அடையாள குறியீடு இருக்கும் பொழுது நான் அந்த வீட்டை கடந்து செல்வேன். பாஸ் ஓவர், அதை கடந்து செல்வேன். இந்த இடத்துல தான் கடவுள் இவர்களை மட்டும், அதை நம்ம ரொம்ப அழுத்தி சொல்லி ஆகணும், இவர்களை மட்டும். ஏன்னா இன்னைக்கு 21 நூற்றாண்டு கடந்து அல்லது மோசேயின் காலத்திலிருந்து நாம் கணக்கெடுத்து பார்த்தால் இன்று அப்படி வாழ்வு பெற்ற மக்கள் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் என்ன செய்துள்ளார் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கிரிட்டிக்கல் பார்வை நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு. அதனாலதான் அப்படி வாழ்வு பெற்ற மக்கள் அந்த இடத்தை மட்டும் அவர் கடந்து போறாரு. பாஸ் ஓவர், அந்த தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பாஸ்கா பண்டிகை என்று அவர் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படி என்றால் வரலாற்றில் மிக முக்கியமாக பாஸ்கா விழா என்பது இஸ்ரேல் சமூகத்தின் விடுதலை திருநாள். நம்ம ஒருவேளை ஆகஸ்ட் 15 விடுதலை திருநாள், சுதந்திர தினம் கொண்டாடுற மாதிரி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாழ்வு பெற்று விடுதலை பெற்ற வந்த திருநாளுடைய அந்த இரவு தான் அவர்கள் உறங்கா இரவாக அவர்கள் கொண்டாடி அந்த புளிப்பில்லா அப்பத்தையும் ஆட்டு இறைச்சியும், அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. புளிப்பான அப்பத்தை சாப்பிட்டு நீ தூங்கிடக்கூடாது, புளிப்பற்ற அப்பத்தை சாப்பிட்டு யூ சுட் அலர்ட், நீ உடனடியாக இந்த தேசத்தை விட்டு நீ வெளியே போகணும். அப்போ உனக்கு அச்சுறுத்தல் இருக்கும், துரத்தி வருவாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த இடத்துல இந்த உணவை உட்கொண்டு ஆற்றலும் வலிமையும் பெற்றுக்கொண்டு இந்த தேசத்திலிருந்து நீ விடுதலை பெற்று நீ செல்ல வேண்டும், அதற்கான வலிமையை நீ பெற்றுக்கொள் அப்படின்றதுக்கான ஒரு அடையாள குறியீடாக இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படி சாப்பிடும்போது கூட மிக முக்கியமான, அதெல்லாம் சில இந்த இடத்துல பயிர் பற்றி பேசுது. நீங்கள் உண்பதற்கு வீட்டில் ஆள் இல்லைன்னா பக்கத்தில் ஆளை கூப்பிட்டுக்குங்க, அந்த இரவுக்குள்ள அதில் சாப்பிட்டு முடியுங்க, எஞ்சியிருப்பதை வைத்து எரித்து விடுங்கள், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. உணவு முறையிலேயே ஒரு விடுதலைக்கான ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து இந்த இரவு முடிந்தது நீங்க கிளம்பணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. மிக முக்கியமாக இதில் பாஸ்கா விழா என்பது இஸ்ரேல் சமூகத்தினுடைய விடுதலை திருநாள், விடுதலை பெருவிழா. இந்த நாளில் தான் ஆண்டவர் இயேசு இந்த 7 நாள் கொண்டாடுகிற இந்த நாள், இந்த விழா காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இயேசு இந்த பாஸ்கா விழாவை அவரும் தன் வாழ்வில் அனுசரித்திருக்கிறார், கடைபிடித்திருக்கிறார் என்பதை திருமறை வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும்.
இப்பொழுது நீங்கள் எடுத்துங்க மத்தேயு 26:17 முதல் 30 வரைக்கும் இருக்கிற வசனத்தின் அடிப்படையில் இங்கே ஆண்டவர் இயேசு பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக தயாராகிறார். அப்போ சீடர்கள் பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக நம்ம எங்கே இடம் ஆயத்தம் பண்ணுறது, உணவு, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன், சில பிளான்லாம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். இது அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். அப்படி போய் அதுக்கான அறையை தேர்வு செய்து ஒரு வீட்டில் போகிறாங்க, கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் யூதாசனுடைய காட்டி கொடுத்தல், என்னோடு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான், இதெல்லாம் அப்படியே வழக்கம் போல நம்முடைய இந்த லென்டன் டேஸ் நம்ம சிந்திக்கிற பகுதி தான். இங்கே மிக முக்கியமாக ஒரு புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட் அப்படின்னு சொல்லலாம். மோசேயோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை என்பதும் ஆபிரகாமோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை என்பதும் இயேசுவோடு ஏற்படுத்த உடன்படிக்கை என்பதுக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு வேறுபாடு இருக்கு, ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. ஆபிரகாமோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை என்பது இஸ்ரேல் சமூகத்திற்கு உண்பதற்கும் உடுத்துவதற்கும் இருப்பதற்கும் இடையமற்ற நாடோடி சமூகமாக இருந்த மக்களுக்கு ஒரு இடம் கொடுப்பேன்னு சொல்றார். அது ஒரு காவனன், என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நீ பலுகி பெருகுவாய் அப்படின்றத மிக முக்கியமாக சொல்றார். அங்க ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மோசேயோடும் மக்களோடும் செய்து கொண்ட உடன்படிக்கை என்பதும் நாடோடி சமூகமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இனம் சார்ந்த ஒரு இஸ்ரேல் சமூகம், இஸ்ரேல் இனம் சார்ந்த ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்பது ஒரு இனம் சார்ந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு சார்ந்ததாக இருக்கிறது. நீங்க அப்படியே மெல்ல கடந்து அப்படி விடுதலை பெற்று வந்த மக்கள் இயேசுவின் காலத்தில் எருசலேமில் அவர்கள் செய்த அவர்களுடைய வாழ்வு முறை என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை உருவாக்குது. எசாயாவின் காலத்திலேயே வலியோரை வாழ்த்தி எளியோரை நசுக்குகிற பொய்மையும் கைமையும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. அவர் விடுதலை பெற்று வந்ததை மறந்துட்டாங்க. அந்த சமூகம், எந்த சமூகம் வரலாற்றில் கடந்த கால வரலாற்றை எந்த சமூகம் மறந்து விடுகிறதோ, மறைக்க முயற்சிக்கிறதோ, அந்த சமூகம் இறைவனின் பார்வையிலிருந்து விலகிச் செல்லுகிறது. இது திருமண நடிகையில் நம்ம படிக்கலாம். கடந்த கால வாழ்க்கையில் எப்படி அடிமையாக இருந்தோம், அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று வந்திருக்கிறோம். ஒருபோதும் அடிமையை நம்ம அங்கீகரிக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாதுன்ற அந்த கருத்திலிருந்து அவங்க விலகி மீண்டுமாக தன் இனத்துக்குள்ளேயே சில ஒடுக்குதலை நிகழ்த்துறாங்க. நிலப்பகிர்விலேயே பிரச்சனை வருது. யாசுவாவுடைய நிலப்பகிர்விலேயே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்படியே கடந்து வந்துட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் இயேசுவின் காலத்துல மிக முக்கியமாக எருசலேம் ஆலயம் என்பது வாழ்வும் வழிபாடும் நிறைந்த ஒரு சூழல் இருக்கு. அந்த வாழ்வும் வழிபாடும் நிறைந்த அந்த எருசலேம் ஆலயம் தான் இங்க மிக முக்கியமான பேசுபொருளாக இஸ்ரேல் சமூகத்துக்கு, யூத சமூகத்துக்கு இருக்கு. இப்ப நம்ம கடந்த வாரம் குருத்தோலை பவனி நம்ம அனுசரிச்சோம். அதில் மிக முக்கியமான ஒரு சொல்லாடல் அந்த பவனியில் பயன்படுத்தப்படுற சொல்லாடல், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்ற ஓசன்னா பாடுவோம்னு நம்ம பாட்டு பாடிட்டு போனோம். அது ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சொல்லாடல். அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை போகிற போக்கில் ஹார்மோனிய பொட்டிக்குள்ள சுருக்கி சுரத்துக்களை சுருக்கி பாடுற அந்த சொல்லாடல் அல்ல ஓசன்னா, அல்லது ரிதம் அல்லது இசைக்குள்ள சுருக்கி அதுக்குள்ள முடக்கி பார்க்குற சொல்லல்ல ஓசன்னா. அதனை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திய சமூகத்தில் கடந்த வருடத்தில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு கல்லூரி வளாகத்தில் சில மாணவிகள், இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த மாணவிகள் ஹிஜாப் அணிஞ்சு போனாங்க. அது உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த நிகழ்வு ஹிஜாப் அணிஞ்சு போனாங்க. அப்படி போகும் பொழுது சில மாணவர்கள் அந்த ஆடையை எடுக்க சொல்லி சில பிரச்சனைலாம் வந்துச்சு. அப்போ அவங்க அவங்க பயன்படுத்திய சொல்லாடல் தான் உங்களுக்கு தெரியும், அல்லாஹு அக்பர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. ஒரு பெண் அப்படி கத்திட்டு போறது எதிர்வினை ஆற்றியது, ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அதற்கு இந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு அடையாள குறியீடாக சில துண்டு போட்டிருந்தாங்க, நிறம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு சைன். அது ஒரு அரசியல் முன்னெடுப்பதற்கான சைன். அது அப்படி போட்டிருந்தவர்கள் ஒரு சொல்லடலை பயன்படுத்தினாங்க. சொல்ல முடியுமா உங்களால? நினைவு இருக்கா? இந்த மைக்கில் சொல்ல முடியாது, அதுக்காகத்தான் சொல்றேன்.
ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு புன்னகை மட்டும் செய்யுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் மைக் விட்டு வந்து பேச முடியாது, ஏன்னா வேறு நீ யூடியூப்பில் போட்டுக்கிறீங்க. ரைட்டு. அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக மாணவர்கள் ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினாங்க. இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. அது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. ஆமா. அப்ப ஓசன்னா என்கிற சொல்லாடல் மிக முக்கியமான பொருள் என்னன்னா, கடவுளே எங்களை காப்பாற்றும், யாவே எங்களுக்கு வெற்றி தாரும் அர்த்தம். வெற்றி தாரும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் சுருக்கி சொல்லேன், நீங்க புரிஞ்சிருவீங்க. அந்த வார்த்தை நீங்க உங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வெற்றி தாரும் அப்படின்னு அர்த்தம். ஓசன்னா என்பதற்கு, வெற்றி என்பதற்கான இந்தி சொல் என்னங்க? வெற்றி என்பதற்கான இந்தி சொல்லாடல். நம்ம தான் 75 வருஷமா திராவிட மாடலில் இந்தியை ஒழிச்சுட்டாங்க, இந்திய வரவுடையில சொல்ல கூவிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதனால எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றீங்களா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வெற்றி, அது மட்டும் சொல்லுங்க. ஜெய், அதோட இன்னொரு சொல்ல சொன்னாங்க. புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சு எல்லா தலையாட ஆரம்பிச்சிங்க. ரைட். ஜெய். அப்போ ஒன்று வார்த்தை கொண்டாடுறாங்க. அது இப்போ பல கோடியில் கட்டிக்கிறாங்கல்ல. அது ஒரு சைன், அது ஒரு அடையாளம். அது அந்த அடையாளம் எதை உருவாக்க நினைக்குது? இந்திய தேசத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்க நினைக்குது இல்ல? அது அந்த அடையாளம் என்பது ஆதிக்கத்தை உருவாக்குவதற்காக, அதிகாரத்தை உருவாக்குவதற்காக ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு, புதிய உடன்படிக்கையின் அடையாளம். அந்த அடையாளம் தான் என்னங்க? 21 நூற்றாண்டு கடந்து நானும் நீங்களும் கூடி வருவதற்கான, ஒரு அமைப்பாக திரள்வதற்கான, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட திருச்சபை அமைப்பாக வருவதற்கான ஒரு அடையாள குறியீடு தான் யூகரிஸ்ட், நற்கருணை. இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி எதிர்வினை ஆற்றினாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு, அந்த பிள்ளைகள்லாம் சொல்லிச்சு, ஒற்றை பெண் சிங்கமா, பெண் சிங்கமா, எல்லா ஊடகங்களும் வாழ்த்துச்சு, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிச்சு, எதிர்வினை ஆற்றுச்சு. இன்னும் சில அம்பேத்கர் சொல்றாங்க ஜெய் பீம்ன்றாங்க. இதெல்லாம் ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு சொல்லாடல். அது இந்த தேசத்தில் என்ன அதிர்வலை ஏற்படுத்தியதோ அதைவிட அதிர்வலையை இயேசு பவனி சென்ற பொழுது ஓசன்னா என்கிற சொல்லாடல் அதிர்வலை ஏற்படுத்தியது. அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ், பிக் நியூஸ் அந்த வார்த்தை தான். ஏனென்றால் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திருக்கிற அண்ணா, காய்வா போன்ற சமயவாதிகளுக்கும், அரசியலை நிலைநிறுத்துவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற ரோம பேரரசுடைய சீசர், அப்புறம் பிலாத்து, இன்னும் உள்ளூர்ல ஆட்சி பண்ற ஏரோது போன்ற அரசியல் ஆதிக்கவாதிகளுக்கும் அடிவயற்றை கலக்கிய ஒரு சொல் தான் ஓசன். நீங்க அந்த பார்வையில பார்க்கணும். இதையெல்லாம் நிகழ்த்திட்டு அவரை விட்டு வைப்பாங்களா? அவரை விட்டு வைப்பாங்களா? அவரோடு பயணிக்கிற உண்டு உறங்கி எழுந்த சீடர்களை விட்டு வைப்பாங்களா? விட்டு வைக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இப்ப கிளைமேக்ஸ்ல வர்றாரு. அப்படி எல்லாம் இந்த சமூகத்தை புரட்டி போடுகிற வேலையை செய்துவிட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வர்றாரு. என்னுடைய கருத்தியல், என்னுடைய போதனை, என்னுடைய செயல்பாடு என்னதில்லை, என் தந்தையின் திருவுளத்தை செயல்படுத்துவதே என் நோக்கம். தந்தையின் செயல்பாடு என்ன? தந்தையின் நோக்கம் என்ன? தந்தையின் போதனை என்ன? இதெல்லாம் நீங்க திருமறை நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற காஸ்பல் முழுவதும் படிச்சு வந்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவினுடைய பயணங்களும், இயேசுவின் பணிகளும், இயேசுவின் போதனைகளும் மிக முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. அது வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வளிப்பதற்கு, ஒருபோதும் வாழ்வை அழித்தொழிப்பதற்கான வேலையை அவர் செய்யல. அப்ப இயேசுவின் காலத்தில் எருசலேமில் இப்படி வாழ்வை அழித்தொழிக்கிற வேலை நடக்குது. 2 தளங்களில், ஒன்று ஆன்மீக தளத்திலும் இன்னொன்று அரசியல் தளத்திலும் நடக்குது. வரலாறு நெடுங்கிலும் இதை எதிர்த்து நாம் வேலை செய்யணுங்கிறத ஒரு வேலை திட்டத்தை சொல்றார். அந்த வேலை திட்டத்தை செய்யறதுக்காகத்தான் நான் வந்தேன். இந்த மண்ணில் சமத்துவத்தையும் சமூக நீதியும் நடைபெற செய்வதற்காகத்தான் வந்தேன். அதுதான் இறை அரசு என்றார். அதான் தந்தையின் அரசு என்றார். அதுதான் கடவுளின் அரசு என்றார். தியோக்ரசி, அதான் கடவுளின் அரசு என்றார். இறை அரசு என்றார். அந்த இறை அரசு என்பது அனைவருக்குமானது என்றார். இது பாரபட்சமற்றது என்றார். இதை உருவாக்குறதுக்காக தான் தந்தை அனுப்பிச்சாரு. இதை உருவாக்குவதுதான் இவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்கள் என்னை கொல்லவும் செய்வார்கள். பல முறை சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு. வரலாற்றில் முதல் முறையா சொல்றாரு. மத்தேயு 26 5
மத்தேயு 26:18 படிங்க. என் வேலை, அவ்வளவுதான், கிளைமேக்ஸ் நெருங்கிச்சு. இதுவரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. என் வேலை வரவில்லை பல நேரம் சொல்றாரு. அந்த அம்மாட்ட போய் அந்த அம்மா சொல்லு, திராட்சை ரசத்தெல்லாம் 10லன்னு சொல்லுது. என் வேலை இன்னும் வரவில்லை, உன் வேலை பாருமா, என்னையாமா தொல்லை பண்ற, நான் இப்பயே மிரக்கலை பண்ணாக்க என்ன காலி பண்ணிடுவேனுங்க. இன்னும் இந்த சமூகத்தை நான் பயிற்று வைக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த சமூகத்தை வெளிப்படைய செய்ய தேவை இருக்கு. நாசரேத்து, கப்பர்நகூம், கலிலேயா, தெக்கப்போலி, பெத்தானியா, பெதஸ்டா, இந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் சுற்றி திரிகிற இடத்துல எல்லாம் மக்கள் இவரெல்லாம் வெளிப்படைய செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஒரு மிக முக்கியமான வேலை திட்டம் இருக்கு. இந்த வேலை திட்டத்தை செய்வதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக எடுக்கிறார். இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்னை காலி பண்ணிடுவாங்க. நான் எடுக்கிற வேலை ஆதிக்கத்திற்கு எதிரான வேலையா இருக்கிற வழி இல்லை. தந்தையின் திருவிழத்தை இவர்கள் மறந்து விட்டார்கள். தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மறந்து விட்டார்கள். யாவே எந்த நோக்கத்திற்காக எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தாரோ அதை மறந்துட்டாங்க. யாவே எந்த நோக்கத்திற்காக எக்ஸைல் பீரியட்ல பார்வோனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரோ அதை மறந்துட்டாங்க. எனவே இப்ப நான் வந்திருக்கிற அவர்கள் என்னையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இப்பதான் பல நேரங்களில் தன்னுடைய மரணத்தை அறிவிச்சுட்டு இப்ப மிக முக்கியமாக இந்த கிளைமேக்ஸ்ல மிக முக்கியமா சொல்றாரு, இதுவரைக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கை எல்லாம் அது ஒரு இனம் சார்ந்த ஒரு உடன்படிக்கையா இருக்கு. அவர்களுக்கு சட்டத்தை ஏற்படுத்த சட்டத்திற்கு உட்படாம அல்லது வெளியில் இருக்கிறவர்களை சட்டத்தை வைத்தே வாழ்க்கையை மறுத்திருக்கிறாங்க. சட்டம் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டது. சட்டம் மனிதனுக்கு வாழ்வளிக்க வேண்டும். ஒருபோதும் ஒருவரின் வாழ்வை அழித்தளிக்க கூடாது. உங்களுக்கு ஓய்வு நாள் சட்டத்தை மீறக்கூடிய ஒரு வேலை அது. சட்ட மீறுதலை மேற்கொள்ளுகிறார். இதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மிக முக்கியமாக இந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு திரும்ப 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 நம்முடைய நற்கரையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். இப்ப எடுத்துங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. இது வழக்கமாக நம்மளுடைய இந்த திருவிருந்து பகுதி இது. இதில் தான் நம்ம அதை எடுத்திருக்காங்க. சில வார்த்தைகளை எடுத்து நம்முடைய தொகுத்து நம்முடைய லிட்டர்ஜி வழிபாட்டு நூலில் வச்சிருக்கிறாங்க. இது இன்றைக்கு மிக முக்கியமாக பேசுபொருள் யூக்கரிஸ்ட், ரிமெம்பரிங் ஜீசஸ். அதான் மிக முக்கியமா. இந்த வார்த்தை நேரடியாக பேச முடியாது. இவ்வளவு பின்னணியங்களை புரிந்து கொண்டு பாஸ்கா விழாவில் இருந்து ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளையும் அவருடைய அரும் அடையாளங்களையும் எல்லாத்தையும் நீங்க பார்த்து அப்படியே புரிஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடைசியில இந்த கிளைமேக்ஸ்ல ஆண்டவர் பயன்படுத்துகிற சொல் மிக முக்கியமான சொல். இங்க கொரிந்து சபையில பவுலுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருது. இவரெல்லாம் கூடி வரும் பொழுது 17 இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அப்படி கூடி வரும் பொழுது இங்க கூச்சலும் குழப்பம் ஏற்படுது. வேற சமயங்கள் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு இந்த அசம்பிள் ஆகிறது, கூடி வருது. அப்படி கூடி வரும் பொழுது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட திருச்சபை அமைப்பாக உருவாகணும் அப்படின்னா இங்க ஒரு அடையாள குறியீடு தேவைப்படுது. அது ஆண்டவர் இயேசுனுடைய லாஸ்ட் சப்பர் எப்படி அங்கிருந்து எடுக்கிறாரு பவுல், அங்க எடுத்துதான் இந்த உறங்கா இரவு இந்த உணவு இருக்குல்ல, உடலையும் உதிரத்தையும் அவர் பிட்டு கொடுக்கிறார் இல்ல, இந்த பிட்டு கொடுப்பதன் வாயிலாக எல்லாரும் ஒன்றாக கூட்டி இணைக்கப்படுகிற ஒரு செயல்பாட்டை சொல்றார். அப்ப இதுவரைக்கும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிந்தித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த இந்த மக்கள் எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக ஒன்று திரள வேண்டிய தேவை இருக்கு. எதுக்கு தேவை அப்படின்னா வரலாறு நெடுங்கிலும் இந்த ஒடுக்குதலும் இந்த ஆதிக்கமும் இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. ஆனா இதை நீங்க எதிர்த்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்று கூடி வர வேண்டும். அப்படி ஒன்று கூடி வருவதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த திருவிருந்து என்கிற யூக்கரிஸ்ட் என்கிற நற்கருணை என்கிற ஆண்டவர் உடலையும் செங்குருதியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சொல்ற. இப்ப தொடர்ந்து நம்ம வரலாற்றுல, நம்ம திருச்சபை வரலாற்றுல, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலையும் தொடர்ந்து நம்ம சொல்றது இதை படி, இந்த வசனம் மட்டும் படிங்க, 24 படிங்க, 11:24. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
இதுதான் மிக முக்கியமான இன்னைக்கு மைய பொருள். இதுதான், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படின்னா என்ன? இன்னைக்கும் சில கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அரசியல் தளத்தில் இருக்கிறாங்க. அவர்களை நினைவு கூர்ந்து பிறந்த நாள்னா செவரொட்டி எல்லாம் ஒட்டுறது உண்டு. அவர்கள் நேரடியாக சந்தித்து வாழ்த்து கொடுப்பதும் சரி, வாழ்த்து பெறுவதும் உண்டு. இல்லை, என்ன அவர்களை நினைவு கூர்ந்து, சரி அவர் காலம் ஆயிட்டார் ஒரு அரசியல் தலைவர், அவரை நினைவு கூர்ந்து சில வேலைகளை செய்வது உண்டு. அப்படி எடுத்துக்கலாமா? அதை ஆண்டவர் இயேசுவை நினைச்சிட்டு பருகிட்டு அன்னைக்கு இதுவும் இதை பற்றி மிகப்பெரிய திருச்சபை வரலாற்றில் மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு நமக்கு. இதெல்லாம் நரமாம்சம் சாப்பிட்றவங்க, ரத்தத்தை குடிக்கிறவங்க, அப்படின்லாம் சில விமர்சன பார்வை கிறிஸ்துவத்தின் மீது இருந்தது. வரலாற்றில், திருச்சபை வரலாற்றில் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அதை எடுத்துக்கிறதா? அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எதை நினைவு கூறுவது? இயேசு நினைச்சிட்டே குடிக்கிறதா? அப்ப திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்படி? இயேசு என்கிற அல்லது அவரை நினைவு கூறுவதற்கு நமக்கு புகைப்படம் நம்ம வரலாற்றில் இல்லை. அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான் இருக்கு. அவர் நினைச்சிட்டே போறதா? எதை சொல்ல வருது? எதை அரைவு பண்ண வருது? அப்போ என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஈக்குவல் இஸ் ரிமெம்பரிங் ஜீசஸ். எதை நினைவு கூறுவது? ரொம்ப கவனமா இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஆண்டவர் இயேசுடைய முதல் பணியிலிருந்து, முதல் மோதலிலிருந்து, ரெண்டையும் நீங்க சைமல்டேனியஸா பார்க்கணும். முதல் போதனையிலிருந்து, முதல் மோதலிலிருந்து. பல இடங்களில் முரண்படுறார், பல இடங்களில் மோதல் ஏற்படுது. ஆமா ஆமா, மரணில் அறிஞர்கள், வேத பார்கள், பரிசேயரோடு மோதல் ஏற்படுது. கடைசி வரைக்கும் மோதல் தான். அப்ப எங்கெல்லாம் போதனைகள் அப்படின்னா, வாழ்விழந்த மக்கள்கிட்ட போதனை நடக்குது, மலை பிரசங்கத்தில் போதனை நடக்குது. 5 மீன் 2 அப்பத்தை எடுத்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது போதனை நடக்குது, டீச்சிங் நடக்குது. அப்ப நீங்க எப்பெல்லாம் நீங்க திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்கிறீர்களோ, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார் நினைக்கும் பொழுது ஆண்டவரினுடைய போதனைகளையும் அவருடைய மோதல்களையும் நினைவு கூர்ந்து செய்ய வேண்டிய தேவை. ஆண்டவருடைய போதனைகள் என்ன? நான் எதுக்கு வந்தேன்? தந்தை எனக்கு எதுக்கு அனுப்பிச்சாரு? லூக்கா 4:18. இதை நினைவு கூர்ந்து கொண்டுதான் நீங்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு தந்தையால் அனுப்பப்பட்டதற்கான ஒரு வேலை திட்டம் இருக்கு. அந்த வேலை திட்டம் தான் லூக்கா 4:18 மையம், திருமறையினுடைய மைய செய்தி. அப்ப நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுதெல்லாம் இயேசு எந்த நோக்கத்திற்காக தந்தையால் அனுப்பப்பட்டாரோ அந்த வேலைக்காகத்தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்படுகிறோம். இதை நீங்கள் ரினிவல் செய்வதற்காகத்தான் நீங்கள் வார வாரம் கம்மி எடுத்தாலும் சரி, எப்ப நீங்க கம்மி எடுத்தாலும் சரி, நீங்கள் திருவிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அவருடைய போதனைகள், அவருடைய வருகையின் நோக்கம் இதான் மைய செய்தி. லூக்கா 4:18. இந்த வேலையை ஆண்டவர் இயேசு ரத்தத்தையும் உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? லூக்கா 4:18 வேலையை செய்ய போறேன். அதை செய்யறதுக்காகத்தான் இந்த திருவிருந்தில் பங்கெடுத்துக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்னு, இது போதனை, இது வருகை நோக்கம், நாமெல்லாம் அழைக்கப்பட்டது நோக்கம். இது ஒன்று. இன்னொன்று, மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசு இந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொரு கூட்ட மக்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வேலைத்தான் செய்தா வந்தாரு. என்ன பிரச்சனை? 38 வருஷமா படுத்து கிடந்த ஒரு பெத்சைதா குளக்கரையில அவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றாரு. இது என்ன தப்பு இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு?
லூக்கா 4:18 அடிப்படையில் எசாயா தீர்க்கர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு கருவி, தந்தையின் கருவி. அந்த வழி தான் செய்ய வந்தார். அதை செய்யறதுக்கு என்ன இடையூறு? அது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்துது? அதையே இவ்வளவு வாதம் பண்றீங்க, இவ்வளவு தர்க்கம் பண்றீங்க? இதுதான் ஆண்டவர் முன்னெடுக்கிற மிக முக்கியமான மோதல். அப்ப எப்பவுமே நம்ம அப்ப இந்த மோதலை மிக முக்கியமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நாம ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடுகளை இந்த மண்ணுலகில் செய்யும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற மோதல்களையும் நம்ம சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படியே எப்பவுமே 6 மணி பொட்டிகளே சுருங்கி 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 பாட்டு பாடிட்டு நம்ம கிறிஸ்துவர்களாக பயணிக்கிறோம் என்று சொன்னால் முழுமையான கிறிஸ்துவர்களாக பயணிகள் அர்த்தம். அப்ப லூக்கா 4:18 செய்யறதுக்கு இடையூறாக இருக்கிற ஆதிக்க சக்திகளை நாம் அடையாளம் காண வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு அடையாளம் காண்றார். 2 தளத்தில் ஆதிக்க சக்தி இருக்கு. ஒன்று ஆன்மீக தளத்தில், இன்னொன்று அரசியல் தளத்தில். அண்ணா காய்பா போன்ற ஆன்மீகவாதிகள் ஆதிக்கத்தின் கொடுக்கை ஒடிப்பதற்காகத்தான் அவர் சாத்திடுகிறார். இன்னொரு பக்கம் ரோம பேரரசனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சீசர், பிளாத்து, அதனுடைய வழியாக இருக்கிற ஏரோது, இந்த ஆதிக்க சக்திகளை மோதலை அவர் முறியடிப்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்ப நீங்கள் எப்பொழுதெல்லாம் என் நினைவாக அதை செய்யுங்கள் என்று திருவிழம்பட்டினார் படிக்கிறாங்களோ அப்பெல்லாம் மனசுல நினைச்சுக்கணும், நான் லூக்கா 4:18 வேலையை செய்யத்தான் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்படுறேன். இது மட்டும் இல்ல, இதை செய்வதற்கு இடையாக இருக்கிற ஆதிக்க சக்திகளையும் ஒடுக்குதலை நிகழ்த்துகிற சக்திகளையும் சுரண்டலை நிகழ்த்துகிற சக்திகளையும் நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். நான் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே வர கடவன். அப்படியே கிறிஸ்தவன்றது அப்படியே அமைதி 2 பாட்டு பாடிட்டு அரளியா போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு மரபு கிறிஸ்தவர்களாக இல்லை. அந்த மரபை உடைத்தெறிந்து விட்டு தந்தையின் திருவிழத்தை இயேசு இந்த மறுநிலையில் செய்ய அழைக்கப்பட்டதை போல, அதற்கு இடையூறாக இருந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிர்வினை ஆற்றியதை போல இந்த 2 பணிகளையும் செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று திருவிழம்பட்டினார் என்ற வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் இந்த 2 எதிர்வினைகளை, ஒன்று லூக்கா 4:18 செயல்பாடுகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை செய்வதற்கு இடையூறாக இருக்கிற இந்த ஆதிக்க சக்திகளை நான் எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கு. இயேசுவை போல சிலுவையே எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டாலும், சிலுவையிலேயே என்னை தலைகளாக தொங்கி அடிக்க கொள்வதற்கு அவர்கள் முனைந்தாலும், சீடர்களைப் போல நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். அந்த புரிதல் ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப நீங்க எப்பெல்லாம் திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்கிறீர்களோ அவர் நினைவாக இதை செய்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் மிக முக்கியமான அச்சுறுத்தல் அங்க நடக்குது. அப்ப சீடர்களுக்கு இது இந்த கிளைமேக்ஸ்ல ஆண்டவர் தான் என்னுடைய உடலும் என்னுடைய உதிரமும் உங்களுக்கு வாழ்வளிக்கும். எப்படி எகிப்துல விடுதலை பெறுவதற்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்கு வாழ்வளித்ததோ, அதெல்லாம் கவனிக்க. நீங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் அந்த வீட்டில் பூசப்படும் பொழுது அவர் பாஸ் ஆகி போயிடுறார், இல்லைன்னா அவனும் காலி பண்ணிடுவார். அப்போ ஒரு அடையாள குறியீடு வைக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி வாழ்வளித்ததோ அதை போல ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் எனக்கும் உங்களுக்கும் வாழ்வளிக்கிறது. அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு எந்த தலத்தில் களமாடினாரோ அந்த பணியை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் தான் நீங்கள் ஆழமாக அதிகமாக சிந்திக்க முடியும். இந்த உறங்கா இரவு ஆண்டவர் இயேசுக்கு மிக முக்கியமான இரவாக இருக்கு. இந்த இரவுல என்னுடைய நீட்சியாக, என்னுடைய தொடர்ச்சியாக இந்த மண்ணுலகில் இந்த சீடர்கள் நான் போதித்த போதனைகளையும் கோட்பாடுகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக, வலிமை தருவதற்காக, ஆற்றல் தருவதற்காக, ஆக்கமளிப்பதற்காக அவர் கொடுக்கிற இந்த அடையாள குறியீடு தான் நற்கருணை என்கிற அடையாள குறியீடு. எனவே நீங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொண்டாலும், நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ளுகிற நேரமெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், லூக்கா 4:18 செய்கிற கருவியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்படுகிறேன். என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, ஐடி ஃபீல்டில் இருங்க, மருத்துவத்துறையில் இருங்க, ஆசிரியர் பணி செய்யுங்க, எல்லா தலங்களிலும் லூக்கா 4:18 பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருப்பான்.
அவர்களின் மீது உங்களுடைய பார்வை மிக முக்கியமாக பட வேண்டும். அவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காகத்தான் உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காகத்தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சற்றும் விலகி சென்றால் பவுல் சொல்றாரு, கன்க்ளூஷன் முடிச்சிடும் பாருங்க. அப்படி இதை நீங்க அசட்டை செய்து இந்த யூக்ரிஸ்ட்ல நீங்க கலந்து கொண்டீர்கள் என்றால், அவர் இன்னும் கூட சொல்றாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா போறேன்னாக்க, பாவத்தின் விளைவாகத்தான் மரணம் வருகிறது, பாவத்தின் விளைவாகத்தான் நோய் வருகிறது அப்படின்னு இருந்த யூத புரிதலுக்கு மாற்றா சொல்றாரு, நீங்கள் திருவிருந்தில் அசட்டை செய்து கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க, நம்மில் பலர் நோயிட்டு இருக்கிறாங்க, பலர் அவதிட்டு இருக்கிறாங்க, அது காரணமெல்லாம் நீங்க திருவிருந்தை அசட்டப்பட்டு வர்றீங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு. அவருடைய அன்றைக்கு இருக்கிற சூழல், கொரிந்தி சபையில் இருக்கிற சூழல் அவர் அதை பயன்படுத்துறாரு. அப்ப திருவிருந்தை அசட்டை செய்து கொண்டு நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருவிருந்து என்பதே கூடி உணவு அருந்துவது. அப்படி கூடி உணவு அருந்துகிற பழக்கம் தொடக்கால திருச்சபையில் இருந்துச்சு. அப்படி கூடி உணவு அருந்தும் பொழுது எப்பவுமே உங்களுக்கு டூயலிசம், இரண்டு தரப்பு இருப்பாங்க. ஒன்று கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க, இன்னொன்று வசதி குன்றியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. இல்லை இங்கே திருச்சபையில் இருக்கும், அது தவிர்க்கவே முடியாது. செல்வந்தர் ஏழையர் எல்லாம் திருமறை நடிகிலும் இருக்கு. 20 நூற்றாண்டு கடந்தாலும் இன்னொரு 20 நூற்றாண்டு கடந்தாலும் இதை நம்மளால மாற்ற முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி கூடி வரும் பொழுது இந்த ஏழையர்கள் எல்லாம் கொஞ்சம் அடிமைகளை செஞ்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகுதான் கொரிந்தி சபையில். முந்திக்கொண்டு சிலதரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அவர்கள் பசியோடு வருகிறார்கள். இவரெல்லாம் புசித்து குடித்து வெறியாட்டத்தோடு இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, திருச்சபைக்கு அதுக்காக வர்றீங்க, நீங்க வழிபாட்டுக்கு அதுக்காக வர்றீங்க. நம்ம அன்னைக்கெல்லாம் கூடி வருவதற்கு கோயில் இல்லை, எல்லாரும் வசதி படுத்தவருடைய வீடுகளை கூடி 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 அப்பம் பெற்றாங்க. அப்ப சொல்றாரு, இங்க கூடி வருவதே பகிர்ந்து உண்பதற்காகத்தான். ஆண்டவர் இயேசுவின் உடலை எப்படி பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரோ, ஷேரிங் கம்யூனிட்டியாக ஒரு பகிர்வு சமூகமாக நீங்கள் உருவாகணும். இதுல உங்களுக்கு இதை சரியா நீங்க ஃபாலோ பண்ணலாம் சொல்லி முடிச்சுட்டு அதை மிக முக்கியமா சொல்றாரு, நற்கனைக்கு வரும் பொழுது நீங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு வரணும்னு சொல்லி ரெஃபரன்ஸ் எங்க ஆண்டவர் இயேசுனுடைய தூங்கா இரவுல உறங்கா இரவுல கொடுத்தாரு இல்லையா, அந்த லாஸ்ட் சபர் அதை எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றாரு, நீங்கள் நற்கருணைக்கு வரும் பொழுது மிகுந்த பயபக்தியோடு வருவதோடு மட்டுமல்லாமல் சக மனித சிந்தனையோடு வாங்கன்றார். கூட இருக்கிறோம் பசியில் இருப்பான், அவனுக்கும் அது தேவை என்ற உணர்வோடு நீங்க இந்த கேதரிங், இந்த கூடி வருகிற இந்த கம்யூனியன்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்றாரு. கடைசியாக 33வது வசனத்துல, எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும். அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது. மற்றவை குறித்து அதெல்லாம் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்ப இங்க மிக முக்கியமாக இந்த கேதரிங் கூடி வரும் பொழுது இங்க ஒரு கூட்டு வாழ்வை பத்தி இங்க பேசுது. அந்த கூட்டு வாழ்வு என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பா உருவாகுது. இந்த அமைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த அமைப்பு திருச்சபைங்கிற அமைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த திருச்சபை கூடி திருவிருந்தை எடுத்துக்கொண்டு ஆக்கமும் ஆற்றலும் வலிமையும் பெற்று வெளியே செல்லும் பொழுது நீங்கள் மிக முக்கியமான 2 வேலையை செய்ய வேண்டும். ஒன்று, லூக்கா 4:18 படி நீங்கள் வேலையை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு, பார்வையற்றவர்கள் போட்டிருக்கலாம், இது எல்லாத்தையும் உங்களுடைய பார்வையில், உங்கள் நீள்வட்ட பார்வைக்குள் அவர்கள் இருக்க வேண்டும். இதை சொல்லிட்டு இதை செய்வதற்கு வரலாறு நெடுங்கிலும் சமயத்தலத்திலும் அரசியல் தளத்திலும் ஆதிக்கமும் ஒடுக்குதலும் சுரண்டலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், எதிர்வினை ஆற்ற வேண்டும். இதுதான், இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டுதான் நீங்கள் திருச்சபைக்குள்ள உள்ள வரணும், திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பணி செய்வதற்காகத்தான் நான் வலுப்பெறுவதற்காக, நான் வலிமை பெறுவதற்காக, இந்த பணியை செய்வதற்காகத்தான் இந்த திருவிருந்தில் ஆண்டவன் உடலையும் அவருடைய செங்குருதியும் பெற்றுக்கொள்வதற்கு வருகிறேன் என்கிற சிந்தையோடு நீங்கள் வர வேண்டும். இது இன்னும் கூட திருச்சபை இது அப்படியே சுத்தமாக இன்னைக்கு அன்னைக்கு கொரிந்தி சபையில் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம திருச்சபையில் சொன்னோம்னா, இப்போ கம்யூனிஸ்ட் ஸ்டடீஸ் வரதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் முதலிடத்துல ஆண்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில திருச்சபையில், இங்கே எப்படி எனக்கு தெரியாது, முதல்ல ஆண்கள் ப்ரியாரிட்டி, அங்கேயும் ஒரு ஆதிக்கம் இருக்கும். அப்புறம் பெண்கள் வருவாங்க. இதில் ஒன்றும் முதல்ல வருவாங்க, முதல்ல கம்யூன் வாங்குவாங்க. அது கூட பரவாயில்ல. இப்போ எல்லாம் இண்டிவிஜுவல் கப்பாயிருச்சு. அப்புறம் அதில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பேசிதாகும், நம்ம உடைக்கணும். அப்போ இண்டிவிஜுவல் கப்பாயிருச்சு, ஒரே கப்பை குடிச்சோம்னா ஒருத்தர் கொடுத்தா உடனே நம்ம துடைப்பா, இல்லைன்னா திருப்பி கொடுப்பாங்க.
அவன் திருப்பி குடிப்பாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை நம்ம நிறைய, ஏன்னா நம்ம கூடி வருகிற இடம் இது. ஆமா, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழத்தை, அடிநாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து முடிச்சோம், ஒருத்தர் அப்படியே எல்லாம் திருச்சி அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே வருவார். அப்படியே இல்ல போருக்கு போற மாதிரியே வருவார். அப்படி எல்லாம் இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எப்படி கால்களை கழுவினார் இல்லையா? சிதறின கால்வை. தாழ்மை ரொம்ப அவசியம். வர நோக்கமே நான் ஆண்டவரிடத்துல வலிமை குன்றியவன், நான் ஆண்டவரிடத்தில் வலிமை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், நெருக்கடி இருக்கு. ஆண்டவருடைய இயேசுடைய போதனைகளை கொண்டு சேர்ப்பதற்கு அச்சுறுத்தல் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன அப்படியே மகிழ்ச்சியா போய் இன்னைக்கு நற்செய்தி சொல்ல முடியுமா? இன்னைக்கு போய் எல்லா இடத்துலையும் வந்து நீங்க டிராக்ஸ் கொடுக்க முடியுமா? செய்தியை சொல்ல முடியுமா? கடைக்கோடி மக்களுக்கும் நற்செய்தியை கொண்டு சேர்க்க முடியுமா? மிகப்பெரிய அரசியல் அச்சுறுத்தல் இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப ஆண்டவருடைய உடலையும் செங்குருதியும் பெறும் பொழுது வலிமையும் ஆற்றலும் பெறுகிறோம். மிக முக்கியமாக இது ரொம்ப கவனமா நம்ம வாழ வேண்டிய, ஆள வேண்டிய, திருப்பணி செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். எனவே திருவிருந்தை நாம் ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது. இது ஏதோ திருச்சபையினுடைய மரபு, இதை சாப்பிட்டா தான் அப்படிலாம் இல்லை. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவை நீங்கள் மனதில் நிறுத்தி, ரிமெம்பரிங் ஜீசஸ், என் நினைவாக இதை செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு, வலிமை இருக்கு. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக முக்கியமாக நான் வலிமையின் குன்றியவன், நான் ஆற்றல் அற்றவன், ஆண்டவன் இயேசுவின் போதனைகளை செய்வதற்கும் அவருடைய செயல்பாடுகளை இந்த மனுடைகள் நிலைப்படுத்துவதற்கும் நான் கருவியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இறைவன் எனக்கு வலிமையும் ஆற்றலும் தர வேண்டும் என்கிற அந்த பயபக்தி உணர்வோடு நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் அந்த உறங்கா இரவில் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம். சொல்றாரு, இனிமேல் ஒருபோதும் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுக்க போவதில்லை, தந்தையின் அரசு வரும் வரை சொல்றாரு. மத்தேயு சொல்லி முடிக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்வு நெடுங்கிலும் என் உடலையும் என் உதிரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆற்றலும் வலிமையும் பெற்று நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் செல்லுகிடமெல்லாம் இரண்டு மிக முக்கியமான கருத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும். வாழ்வை மறுக்கிற ஆதிக்க சக்திகளுக்கும், ஒடுக்குதலை நிகழ்த்துகிற சக்திகளுக்கும், சுரண்டலை நிகழ்த்துகிற சக்திகளுக்கும் எதிராக எதிர்வினை ஆற்ற வேண்டும். எனவேதான் என் உடலையும் விட்டு தருகிறேன், என் உதிரத்தை உங்களுக்கு நான் பருக கொடுக்கிறேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளில் நாம் இந்த பெரிய வியாழன் என்பதை அனுசரிக்கும் பொழுது மிக மிக கவனமாக இறைவனை நாம் புரிந்து கொள்வோம், உள்வாங்கிக் கொள்வோம். இறைவன் கொடுக்கிற இறைவன் நம்மை அழைத்து ஒரு புதிய உடன்படிக்கையின் குமுகாயமாக, விருத்த சேதனம் பண்ணவங்க தான் அவங்கெல்லாம் அந்த உடன்படிக்கையில் இருந்தாங்க. விருத்த சேதனம் மற்றவர்களெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள் இனமற்று மொழியற்று எல்லா பாகுபாடுகளையும் கடந்து தந்தையின் திருவுளத்தை செயல்படுத்துகிற ஒரு குமுகாயமாக, ஒரு குடும்பமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையில் நானும் நீங்களும் MOU சைன் பண்ணியிருக்கிறோம். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி தான் திருச்சபைக்கு இருக்கிறோம். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். என்னதுங்க? தந்தையின் திருவிழத்தை செயல்படுத்த இயேசு வந்தார். இயேசுவின் திருவிழத்தை, போதனைகளையும் அவருடைய வாழ்வின் நடைமுறைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் செயல்படுத்துகிற கருவியாக நான் பயணப்பட்டு செல்வேன் என்கிற அந்த மன உறுதியோடு நாம் இன்றைக்கும் எடுத்துக்கொள்கிற திருவிருந்தில் புதிய உடன்படிக்கையில், புதிய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீங்கள் அப்பத்தை எடுக்கும் பொழுது அது கையொப்பம் விடுவதற்கு சமம். எனவே அந்த புரிதலோடு திருச்சபையில் நாம் வாழ்வோம். திருச்சபை மக்களை இணைந்து நாம் பயணிப்போம். இந்த சிந்தை இரண்டு இருப்பதற்கு இறைவன் துணை வருவாராக. தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளில் திருப்பதிக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்முடைய அருள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகிற இந்த கட்டளை வியாழன் ஆராதனையில் நாங்கள் நற்கருணையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாய் ஞாபகப்படுத்தி கொள்ளும்படியாய் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்ற வார்த்தைகளை மையப்படுத்தி நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக, எங்களுக்காய் அவர் சிந்திய இரத்தத்துக்காக, எங்களுக்கு அவர் தந்த மீட்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேரே எங்கள் எல்லோரையும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை சுகப்படுத்தி சுத்தப்படுத்தி எங்களை நீதியின் பாதைகளிலே நடத்தி நாங்கள் தேவ பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது பஸ்கா பண்டிகையிலே கர்த்தர் கடந்து செல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள் என்கிற உணர்விலே நாங்களும் இந்த நாளிலே திருவிருந்தை ஆசரிக்கும் பொழுது கடவுளால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம், நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம் என்கிற உணர்வோடு இந்த பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்தார்கள். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயனளிக்கும் வார்த்தைகளாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். உங்களுடைய ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக வேண்டி நிற்கிறோம். சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். பலவீனமாயிருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விடுமுறை துவங்குகிற சிறு பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எதிர்நாட்களிலே வரப்போகிற எங்களுடைய VBSக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அருள் எங்கள் அனைவரோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.